ஏதாவது ஒன்று தேவை, யார் செய்வாத அப்படிங்கிறது தான் தேவையா இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், சரி என்ன பண்ணலாம், எல்லா முஸ்லீம் தலைவர்களையும் போய் பார்ப்போம், எல்லா கட்சிகளில் உள்ள தலைவரையும் பார்ப்போம். எல்லா கட்சியிலையும் போய் தலைவர்களை பார்த்தேன். காங்கிரஸில் போய் பார்த்தேன், திமுகவில் போய் பார்த்தேன், பாமகவில் போய் பார்த்தேன், எல்லா இடத்துக்கும் போனேன், எல்லா தலைவர்களும் போனேன். அதில் பாமகவில் இருந்து மட்டும் ஒருத்தர் கிடைச்சார், அதான் ஆர்.எம். ஹனீஃபா. அவர் மீசை எவ்வளோ பெரிய மீசை வச்சிருப்பார் மனுஷன், குணங்குடி ஹனீஃபா. அவர் மட்டும்தான் நமக்கு கிடைச்சாருன்னு சொல்லலாம். அவர் மட்டும் வந்தார், அவர் தான் போராட்ட வழிமுறைகளையும் சொல்லி தந்தார். அதையும் நம்மலாம் மறக்கக்கூடாது. இப்படித்தான் ஜனநாயக ரீதியாக போராடணும், இப்படித்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தணும், இப்படித்தான் மேடைகள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தந்தவர் அவர் தான். முதல்ல இடஒதுக்கீடு கோரிக்கையை வைக்க சொன்னதே அவர் தான். யாராலையும் மறுக்க முடியாது. இதுக்குள்ள எந்த தலைவர்களும் மறுத்துக்கிறதுலாம் பேச முடியாது. இடஒதுக்கீடு கோரிக்கையை அவர் தான் எங்களுக்கு சொல்லி தந்தவர். ஏன்னா அவர் பாமகவில் இருந்ததுனால, பாட்டாளி மக்கள் கட்சி இடஒதுக்கீடை வைத்து சக்சஸ் பண்ணதுனால அதனுடைய அடித்தளம் அவருக்கு தெரியும், எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அவர் தான் முதலில் வடிவமைத்து தந்தவர். அதுல நம்ம மறுக்க. இப்போ நீங்கள் கலவரம் சார்ந்த விஷயங்கள் போது, அதுக்கு முன்னாடி இப்போ தமுமுக கட்டமைக்கும் போது நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்கள், இப்போ நீங்கள் இன்னும் உங்களோட இருக்கக்கூடிய சக தலைவர்கள் எல்லாரும் ஒரு 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 நல்ல உத்வேகத்தோடு, சமூக அர்ப்பணிப்போடு, குடும்பங்களை விட்டு, தன்னுடைய சுயலாபத்தை விட்டு